அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இந்த தந்தி தொலைக்காட்சியினுடைய அந்த ஒரு கேவலமான செயலை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், தேசிய தலைவருடைய அண்ணா டென்மார்க்கில் அவர் தேசிய தலைவருடைய வீரவணக்க நிகழ்வு சொல்லி நேற்று அதை செய்திருந்தார். அதை அவர்கள் தங்களுடைய வலையொலியில் வெளியிட்டிருந்தார்கள். அதில் வெறுமனே பிரபாகரனுடைய வீரவணக்க நிகழ்வு என்றுதான் குறிப்பிட்டதோடு அதை அந்த காணொலியில் பல தடவை பிரபாகரன் என்று வெறுமனே குறிப்பிட்டிருந்தது அது பார்த்தவர்கள் மத்தியில் ஒரு வேதனையும் ஒரு விரக்தியையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஏனென்று சொன்னால், தந்தி டிவி செய்தது, அந்த தொலைக்காட்சி செய்தது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நேசிக்கின்ற தமிழினத்தின் ஒரு தேசிய தலைவராக இருக்கின்ற ஒருவருடைய பெயரை வெறுமனே பிரபாகரன் என்று குறிப்பிட்டது அனைவரையும் ஒரு கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற கிட்டத்தட்ட 99% நபர்கள் அவ்வாறான கருத்துக்களைத்தான் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்று சொன்னால், திரு பிரபாகரன் என்றோ அல்லது பிரபாகரன் அவர்கள் என்றோ அல்லது மேதகு என்றோ ஒரு வார்த்தையை உங்களால் குறிப்பிட முடியவில்லை என்றால், இன்னத்துக்காக இந்த காணொலியில் நீங்கள் வெளியிடுகிறீர்கள், இதை உருவாக்கியுள்ளீர்கள் என்ற பரவலான கேள்வியை, விமர்சனங்களை அதுக்கு கீழே வைக்கக்கூடியது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சில வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது தேசிய தலைவர் மீது உள்ள அந்த மதிப்பு தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அதை இந்த தொலைக்காட்சிகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இது முன் காலம் கிடையாது. அவரே பொய்யான பிரச்சாரங்களை செய்து ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி என்று காட்டிய காலம் மாறி இப்பொழுது தமிழ் தேசியத்தின் ஒற்றை தலைவராக அவர்தான் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய பெயரை நீங்கள் வெளியிடுகின்ற போது, அவருடைய செய்தியை வெளியிடுகின்ற பொழுது கவனமாக நீங்கள் வெளியிட வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னால், நீங்கள் வெளியிடும் செய்தியை பார்க்கும் அனைவருமே தமிழர்கள் தான். ஆனால் அந்த வகையில் நீங்கள் தமிழ் மக்கள் நேசிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தும் நோக்கில் வெறுமனை பிரபாகரன் என்று குறிப்பிடுவது மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும் தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அத்தோடு அதில் சில கருத்துக்கள், அந்த காணொலியின் கீழ் உள்ள சில கருத்துக்கள் பார்ப்பதற்கு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன கருணாநிதியா, ஸ்டாலினா, மற்றவருடைய ஊழல் செய்தாரா, கொள்ளையடித்தாரா, கொலை செய்தாரா என்ற பல கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இப்போதைய தமிழ் சமூகம் எவ்வளவு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது என்பது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிலை மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது.